இலங்கை கடற்படையுடன் அந்நாட்டு மீனவர்களும் சேர்ந்து வலைகளை அறுத்து சேதப்படுத்தியதாக கரை திரும்பிய ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று 150க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் 70 படகுகளை சேதப்படுத்தியதுடன் வலைகளை அறுத்து சேதப்படுத்தியதாக கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினருடன் இலங்கை மீனவர்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கவே முடியல. மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படை அந்த IMBL எல்லையிலே மீனவர்கள் அடிக்கிறது, கல்லால் அடிக்கிறது, வலையில வெட்டி விடுறது, இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. துரித நடவடிக்கை எடுத்து இந்த வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடியாவது இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை மீடு தரணும். அதே மாதிரி பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அன்றாடம் வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவர்கள்லாம் அடிபட்டு பல லட்சம் ரூபாய் நஷ்டஈடு படுற மாதிரி இருக்கு. துரித நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்.